ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறது சோசியல் மீடியாவில் காமிக்கிற மாதிரி லக்ஸுரியானது மட்டும் கிடையாதுங்க. அந்த லக்ஸுரிக்கு பின்னாடி, அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். பட் நம்மளுடைய கண்ணுக்கு அவங்க பெரிய ட்ரேடர், நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, இது மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த ஜர்னி தெரியாது. அந்த ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தெரியாமையே இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு 7 உண்மைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் ட்ரேடிங்கில் வந்துட்டாலே முதல் ஸ்டெப்பு நான் எப்படியாச்சும் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக்கிடணும், இதுதான் ஒரு கோலாக இருக்கும். அப்படி ஆகிறதுக்கு ஒரு 7 உண்மைகளை நான் சொல்கிறேன். அது ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரேடு இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? நம்பர் 1, நியூவாக ட்ரேடிங்கில் வர 90% பீப்புளுக்கு எனக்கு ரொம்பலாம் பணம் வேணாங்க, ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 கிடைச்சா போதும், இப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே வராங்க. ஆனால் முதல் உண்மை என்ன அப்படின்னா, இங்கே டெய்லி இன்கம் வராது. தினமும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக தினமும் அது பண்ண முடியாது. நான் இந்த இயர் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி ஒரு 15 to 20% வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அது இயர் எண்டில் ப்ராஃபிட் தான். சில மாதங்கள் நஷ்டமும் கொடுத்துச்சு, சில நாட்கள் லாஸ்மே கொடுத்துச்சு, பெரிய நஷ்டமும் கொடுத்துச்சு, பெரிய லாபமும் கொடுத்துச்சு. ஆனால் இயர் எண்டில் பார்க்கும்போது நான் லாபத்தில் மட்டுமே இருந்தேன். அந்த ப்ராஃபிட்டை 365 நாளைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் தினம் ப்ராஃபிட் மட்டுமே பண்ணியிருக்க முடியாது. 1 இயர் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம ஒவ்வொரு டேக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 1000, 2000, 3000 அந்த மாதிரி வந்திருக்கோங்க. ஸோ இதுதான் உண்மை. நீங்கள் தினம் லாபத்தை எதிர்பார்த்து ட்ரேடிங் பண்ணாதீங்க, அது உங்களை ஏமாத்திடும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், மார்க்கெட் உங்கள் மனநிலையை ரொம்ப சோதிக்குங்க. உங்களுக்கு மட்டும் கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, வாடகை கொடுக்கணும், குடும்ப செலவு இவ்வளவு, எனக்கு செலவு இவ்வளவு, இப்படி கமிட்மெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படியாச்சும் ட்ரேடிங்ல இருந்து இந்த மந்த் எடுத்துடணும், இந்த மாதிரி நீங்கள் நினச்சி ட்ரேடு பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்போது பங்குச்சந்தை உங்கள் மனநிலையை ரொம்ப ரொம்ப சோதிக்குங்க. நீங்கள் இன்னைக்கு ப்ராஃபிட் கிடச்சா இது முடிச்சிடலாம்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே லாஸ் கொடுத்துரும். நிறைய நேரங்களில் ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி ஓகே 30K கிடச்சிருச்சு இந்த மந்த்து, இன்னொரு 30K கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்குமேன்னு சொல்லி இப்படி ஒரு ஆசையும் வரும். அந்த ஆசையினால ட்ரேடு அதிகமாக பண்ணுவீங்க, வந்த ப்ராஃபிட்டுமே போயிடும். ஸோ பங்குச்சந்தை நிச்சயமாக நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் மனநிலையை ரொம்ப சோதிச்சு பார்க்கும். அதனால் எந்த ஒரு எமோஷன்ஸையுமே அதுக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. கமிட்மெண்ட் இருக்குதுன்னா ஓகே, அது இருக்கட்டும். பங்குச்சந்தையோட நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனநிலையை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ஒரே நிலையில் இருக்க பாருங்கள். இது செகண்ட் ஒன், ஓகேங்களா? தேர்ட் ஒன், கேபிட்டல் அண்ட் சேவிங்ஸ் இல்லாமல் ட்ரேடிங்க்குலாம் வராதிங்க. இப்போ எனக்கு 15 to 20% ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா 10 lakh யூஸ் பண்ணும்போது 1 lakhலேருந்து 1.5 lakh 2 lakh வரைக்கும் எனக்கு கிடைக்கும். இதுவே நான் 1 crore யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10 lakhலேருந்து 20 lakh கிடைக்கும். ஸோ கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லாபமும் நஷ்டமும் மாறிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட 10K இருக்குது ப்ரோ, நான் அதை வச்சு மட்டுமே ட்ரேடு பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துரும். நீங்கள் ட்ரேடிங்க்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் இருந்துடலாம். பட் நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும் இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது கூட நீங்கள் நம்ப வேணாம். பங்குச்சந்தையில் சாதிச்ச நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க, ChatGPT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை போய் கேளுங்க. பங்குச்சந்தையில் பெருசாக ப்ராஃபிட் பண்ண நிறையா பேரில் யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் 10K வச்சு மட்டுமே நீ இவ்வளோ கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன் இந்த மாதிரி இறச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். யாருமே அப்படி இல்லைங்க. அப்போ எப்படி இவ்வளோ நான் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 10K வச்சு ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் உங்கள் கையில் 1 lakh இருக்கணும். 1 lakh வச்சுட்டு அந்த 1 lakhலேருந்து 10,000 மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் போட்டு ட்ரேடு பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாபத்திலே தொடர்ச்சியாக இருக்கிறீங்க, ஒரு 3 month 4 month லாபத்திலே இருக்கிறீங்க, கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் 50K போடுங்க, 1 lakh போடுங்க, படிப்படியாக மேலே வர பாருங்க. நான் இவ்வளோ பணம் தான் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, ட்ரா டவுன். மேக்ஸிமம் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ட்ரா டவுன் இருக்குது. அதாவது 5 நாள் தொடர்ச்சியாக லாஸ் கொடுக்கறது, 6 நாள் தொடர்ச்சியாக லாஸ் கொடுக்கறது. அந்த லாஸ் பார்க்குறீங்கன்னா 10K 9K அந்த மாதிரி கூட போகும். அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், இப்போதைக்கு ட்ரா டவுனில் இருக்குது, ட்ரா டவுன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அடுத்த மாதம் ட்ரிபிளாகவே ப்ராஃபிட் கொடுக்க போகுது. ஆனால் ட்ரேடு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், 1 lakh வச்சுக்கோங்க,
10K மட்டும் உள்ளே போடுங்க. ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் பணத்தையுமே உள்ளே வந்து போடுங்க. அதே நேரத்தில் இதே ட்ரேடிங்க்கு ஒதுக்கின அமௌண்ட்டு மட்டும்தான். சேவிங்ஸ்க்கு தனியாக உங்ககிட்ட பணம் வந்து இருக்கணும். அது ஆர்டிஓ, எஃப்டிஓ, எஸ்ஐபிஓ இது மாதிரி தனியாக வந்து நீங்கள் போடணும். அதை ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எப்போதுமே பெருசாக பணம் சம்பாரிச்சு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பங்குச்சந்தைக்குள்ளே வந்ததும் ஒன்றில் மட்டுமே வந்து பணத்தை வந்து போட்டுறாமல் நிறைய இடத்துல வந்து பிரித்து வந்து போட்டுருவாங்க. ஸோ 1-2 லாஸ் கொடுத்தாலும் மற்றது வந்து ப்ராஃபிட் கொடுத்து அவங்கள ஸ்டேபிளாகவே வந்து வச்சுக்கும். அதனால் பணம் எல்லாத்தையும் ஒன்றில் மட்டுமே போட்டுட்டு மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து 4th ஒன், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிறேன், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே என் லைஃப்பை வந்து மாற்றிடும், இந்த மாதிரி நம்பாதீங்க. என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, 90% வின்னிங் ரேட், அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாபம் வந்து பண்ணுங்கள், இப்படி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அதையும் நம்பாதீங்க. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க, ஒரு டைரி போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி எழுதி வச்சுட்டு கற்றுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவாங்க இல்லையா, அதையும் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 100 ஸ்ட்ராட்டஜியாச்சும் கற்றுக்கோங்க. நான் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கோர்ஸ் வந்து ட்ரேடிங்கை பற்றி இருக்கோ எல்லா கோர்ஸையும் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நானாகவும் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓனாக வந்து கண்டுபிடிச்சேன். ஃபைனலாக ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடில் கூட நஷ்டமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து கிடச்சிச்சு. அதை யூஸ் பண்ணி நான் ஒரு 3 புத்தகம் வந்து பங்குச்சந்தைக்காகவே எழுதியிருக்கேன். அதுவே நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ட்ரேடிங்கில் வந்ததுன்னு கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை லைஃபையே மாற்றிடும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது மாற்றாது. எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி பங்குச்சந்தையில் நிறையவே இருக்குது. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் கூட ட்ரேட் வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்கங்க. ஓகே, அடுத்து 5வது கேபிட்டல் ப்ரொடக்ஷன். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆசைப்படுறீங்க இல்லையா, எந்த தவறும் கிடையாது. ஆனால் உள்ளே வந்ததும் அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காம உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறது தான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்கணும். ப்ரோ, நான் ட்ரேடை பண்ணி ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கேன், நான் ஏன் ப்ரோ என்னுடைய கேபிட்டலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேபிட்டலை பாதுகாத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்து வருதுங்க. நீங்கள் கேபிட்டலை லாஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் நீங்கள் ட்ரேடை வந்து பண்ணி பாருங்கள், நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க, அதுவே ப்ராஃபிட் கொடுத்துரும். இது உண்மைதாங்க. நீங்கள் எடுத்த உடனே ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ட்ரேடை பண்ணுறதை விட கேபிட்டலில் மட்டும் லாஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணலாம். இப்படி ட்ரேடு வந்து பண்ணி பாருங்கள், நீங்கள் நல்லா பணம் சம்பாதிப்பீங்க, லாஸ் பண்ண மாட்டீங்க, கேபிட்டலும் பாதுகாப்பாக இருக்கும். இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? அடுத்து 6வது, ட்ரேடிங்கில் வந்துட்டாலே இண்டிபெண்டன்ஸாக இருக்கலாம், ஆனால் அதோடு சேர்த்து தனிமையும் நம்மளை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஒருத்தங்க எப்போவுமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடையே இருப்பாங்க, ஃபேமிலி கூடயே இருப்பாங்க, எப்போவுமே ஒரு கூட்டத்தோடையே இருப்பாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு ட்ரேடிங்கில் வந்து தனிமையாக இருக்கும்போது, அதுவும் 1 நாள் 2 நாளில், ஒரு வாரத்தில் 5 நாள் ஃபுல்லாக தனிமையாகவே இருக்கணும். அப்படி தனிமையாகவே இருக்கணும் அப்படின்னா ட்ரேடிங்கே வந்து பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ட்ரேடிங்கே வேணான்னு சொல்லிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, தனிமையினால் மட்டுமே. நீங்கள் லாஸ் பண்ணுறது யாருக்குமே தெரியலை அப்படின்னா இன்னும் நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை யாருமே பார்க்கலையே, ட்ரை பண்ணலாம் சொல்லி லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கோவப்படுவீங்க, கத்துவீங்க, அழுவீங்க, எல்லாமே நடக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குதுங்க. நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க இல்லையா, ப்ராஃபிட் பண்ணுறீங்க, லாஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி என்ன ஆனாலும் சரி, நீங்கள் லாஸ் பண்ணுறீங்களா, ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்கள் பணத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா யாருமே பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னா சில தவறான முடிவுகளை நம்ம எடுத்துருவோம். ஓகே, பங்குச்சந்தைகளை வந்துட்டாலே தனிமை இருக்க தான் செய்யும். அது நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். அதை சரியாக வந்து கையால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது 6வது. அடுத்து 7th, ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ்ங்க, அது ஒரு கேம்பிளிங் கிடையாது. இப்போ நான் ட்ரேடிங்கில் வரேன், ஒரு 5K வச்சு ஒரு 10K டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரேடிங் வந்து கிடையாது. அது ஒரு லக்கில் வந்து கிடச்சிடலாம், நிரந்தரமாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அது லக்கில் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்களே தவிர ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறது கிடையாது. நான் 10 lakh கேபிட்டல் வச்சுருக்கேன், இந்த மந்த் அதை யூஸ் பண்ணி ஒரு 15% வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக 1 year பண்ணும்போது அது ப்ராப்பரான பிஸ்னஸாக பார்க்கப்படும். நீங்கள் தெரிஞ்சு போயிடும், இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ வரப்போகுது, இப்படியே கேபிட்டல் வந்து சேர்த்து பணம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம், இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங்கை வந்து பிஸ்னஸாக பண்ணுவீங்க. அது ஒரு பிஸ்னஸ் தான், ஆனாலும் பிஸ்னஸாக வந்து பண்ணுவீங்க. ஆனால் இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்ததுமே 1 lakh போடுறாங்க, சில நாட்கள் 1 lakhலாம் கிடச்சிருது, திரும்ப நிறைய ஆசைப்பட்டு நிறையா பணத்தை வந்து இழந்துடுறாங்க. அப்படி ஒரு 1000 பேர்கிட்ட நான் பேசியிருப்பேங்க. நான் ட்ரேடிங்கில் வந்து 5 years ஆச்சு, நானும் புத்தகம் எழுதியிருக்கேன், ட்ரேடிங்கை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால
ஒரு 1000 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அந்த 1000 பேருமே ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் சில பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது, அதில் சில பேர் வந்து லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து போயிட்டாங்க. ஸோ ட்ரேடிங்கை எப்போதுமே ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். 1 lakh யூஸ் பண்ணி 10 லட்சம் பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளை காலை வாரி விட்டுரும். ஸோ பங்குச்சந்தையில் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா அப்படின்னா நிச்சயமாக ஆக முடியும். நிறைய பேர் இந்தியாவில் உலக அளவில் வந்து நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாக ட்ரேடிங் மூலியமாக ஆகியிருக்காங்க, நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இது எல்லாமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வர்றதுக்கு முன்னாடி டிசிப்ளின் கிடையாது, ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் ட்ரேடிங் எந்த ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ் கொண்டு வர முடியாத ட்ரேடிங் அப்படிங்கிற ஆசான் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு பின்னாடி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி இது எல்லாமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்க போகிற, ஸ்ட்ராட்டஜி மட்டும் கற்றுக்க போகிறேன்னா இங்கே எதுவுமே நடக்காது. என்னோடய புத்தகத்தில் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆசான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அவனை அடித்து திட்டி சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா கதை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஏன் அப்படி எழுதுனேன் அப்படின்னா இதுதான் உண்மையான ஷேர் மார்க்கெட். வெறும் ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டுமே பணம் சம்பாதிச்சிட முடியாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையுமே நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோலுமே சொல்லிக்கிறேன். நிச்சயமாக உங்களால் நல்லபடியாக பணம் சம்பாதிக்க முடியுங்க. ஆனால் ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கோங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முழு அர்ப்பணிப்போட டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக பண்ணக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப வந்து பண்ணுங்கள். வெற்றி கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.